அவர்கள் கேடகமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுங்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்கள் துணையும் அவர்கள் கேடகமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். கர்த்தரை சொற்கடிப்போம். அல்லேலூயா. வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார், குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோக்கியத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையும் ஆசீர்வதிப்பார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ಸಂಗೀತ ಧ್ಯಾನ ಒಂದೊಂದು ವಾರ್ತೆ ಕನ್ನಡ ತೆಗೆದು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬಹುದು. சங்கீதம் 9வது 10-11. சிலவேளை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். ஆமென். அல்லேலூயா. தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட பகுதி நம்பிக்கை. கர்த்தரை நம்புங்கள். உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை தேவன் கொடுப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கை தொடங்கும்போது இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, என்னுடைய கிருபை நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் நாமத்திற்கு மகிமை. கடைசி வசனத்தை பாருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அதுக்கு மேல இருக்கிற வசனம் துணையோடு முடியுது. அதுக்கு அப்படியே மேல போனீங்கன்னா ஆசிரியர்களுக்கு கூட இருக்கும். அதுக்கு இந்த பக்கத்துல இருந்து முதல் வசனம் போனீங்கன்னா இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அப்ப தேவன் ஒரு காரியத்தை நம்பு அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நம்பு அப்படின்னா, அப்போ வேற ஏதோ நாம நம்பி இருக்கிறோம் அப்படின்றது நம்ம சிந்திக்க வேண்டும். நம்பிக்கைன்றது எல்லாத்தாலையும் இருக்கும்.
மனுஷன் மேல இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நம்ம அதுக்கு உதவி செய்வதற்கு மேல இருக்கும், ஒருத்தர்களுக்கு தன்னுடைய வேலை மேல நம்பிக்கை இருக்கும், ஒருத்தங்களுக்கு தனக்கு இருக்கிற ஆசை கஷ்டம் சொத்து அது மேல நம்பிக்கை இருக்கும், ஒரு சிலர் தன் பிள்ளைகளோட நம்பிக்கை இருப்பாங்க, ஒரு சில பிள்ளைகள் தன் தாயை மீது தன் தகப்பன பெற்றோருக்கு நம்பிக்கை இருப்பாங்க. இப்போ சமீப நாட்கள்ல நிறைய பேருக்கு நம்மளுடைய செல்போன் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு அரை நாள் செல்போன் இல்லைன்னா அவ்வளவுதான் மொத்த உலகம் ஆகி போயிடுற நிலைமைக்கு என்ன பண்ணிச்சு இல்லையா? அப்படிதானே? போன் எடுக்கலன்னா ஆளே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமே, அல்லேலூயா. இப்படி ஏராளமான நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆமே, பாருங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 18:21. இதோ நெருங்கில் நாளர் தோழாகிய எகிப்தை நம்புகிறாய், அடிமை ஒருவன் சாய்ந்தால் அது உள்ளங்கையில் பட்டு உருகி போய் எகிப்தின் ராஜாவாகிய தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பார். அப்படியே இருப்பார். நெருங்கின நாளை குறிச்சவங்க அன்னைக்கு கையில இருந்து ஒழுங்கி போட்டுவோம். அப்படிதான் இருக்குமா? ராஜா அப்படிதான் இருப்பார். எகிப்து வந்து இந்த உலகத்துக்கு ஒப்பா நம்ம கூடியதெல்லாம் நமக்கு எகிப்துனா உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லாம் வந்து எப்படின்னா இப்படி அவர்களுக்குள்ள அது காணாம இப்படி நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு, எதன் மேல இருக்கு? ஒரு நிமிஷம் நம்மளை சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேவை இருக்கலாம். அந்த தேவையில என்ன சொல்றாங்க, காலையில எழுந்து சீக்கிரமா என் தொழில் நான் செஞ்சா எனக்கு வந்து இந்த கிடைச்ச தேவை சந்திக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா? அந்த அறியாமலே தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டு நம்ம அதிகமா நம்பக்கூடிய எந்த பொருளாகட்டும் உறவாகட்டும் நம்முடைய ஞானமா கல்வி எதுவாக இருந்தாலும் எப்படின்னா எந்த நாளையை தொடர்கிறது போலதான். நான் பல நேரனுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்பி போவேன், ஆனா அங்க எல்லாம் வேலையா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பல நேரங்கள்ல தேவ கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். எல்லா சூழ்நிலையும் தக்க சாதகமாய் நடக்கிற காரியம் ஏராளமான. ஆமென், அல்லேலூயா. அப்படியே பாருங்க, தேவனை எனக்கு நம்பும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் யாரும் சந்தோஷித்து என்னாலும் என்ன இருக்குமா? கர்த்தரை நம்பும் பொழுது சந்தோஷம் இருக்குமா? ரொம்ப சந்தோஷம் இருக்குமா? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க யாரை நம்பும் பொழுது. ஆனா சந்தோஷத்துக்கு யாரை நம்புறோம், எதை நம்புறோம்? அல்லேலூயா. சந்தோஷத்துக்கு எதை நம்புறோம்? எதையோ நம்புறோம். நிறைய நல்ல வேலை கிடைச்சா நமக்கு சந்தோஷம், நம்ம பிடித்தமான வாழ்க்கை கிடைச்சா சந்தோஷம், நிறைய நமக்கு வந்து பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தா சந்தோஷம், நம்ம எதெல்லாம் கேட்கிறோம் அதெல்லாம் கிடைச்சா நமக்கு சந்தோஷம்.
ஆனா சந்தோஷம் அது நிலையான சந்தோஷம் இல்ல. கர்த்தரை நம்பும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுங்க, சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 7வது. உம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பவர்களிலிருந்து உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. என்ன அவர் நம்பும் பொழுது உங்களுக்கு விரோதமா எழுப்பவர்களிலிருந்து அவர் வலது கரம் உங்களை என்ன பண்ணுமா? தப்புவித்து ரட்சிக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நம்பும் பொழுது ஒரு விரோதமா எழுப்புகிற ஆவிக்குரிய காரியங்களாகட்டும், இந்த மாம்சத்துக்குரிய உலக காரியங்களாகட்டும் இருக்கக்கூடிய ஏராளமான எதிர்ப்பு, எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு இருக்கும். நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்போம், நல்லா வேலை செய்யறதே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் பல இடங்கள்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தவங்க போன் பண்ணி சொல்றாங்க, நான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு வேலைல இருந்து, வேற எங்கேயாவது வேலை இருந்தா சொல்லுங்க, ஏன் என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா அவங்கெல்லாம் ஒரு 4 பீஸ் தைக்கிறாங்கன்னா நான் ஒரு 7 பீஸ் தைக்கிறேன். என்னப்பா நல்லா வேலை செய்யறதா பிரச்சனையா? ஆமா, நல்ல வேலை செய்யறதா பிரச்சனையா இருக்குது. நல்ல வேலை செய்யறதுனால வேலை செய்யாத ஆட்கள் என்ன பண்றாங்க? ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்றாங்க. எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய இப்படி ஒரு பிரச்சனைகள் இருந்து ஒரு எதிர்ப்பா இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் உங்களை ரட்சிப்பதற்கும் தப்புவதற்கும் வல்லமைகளோட எதனால் எப்போது நடக்கும் அப்படின்னா நீங்க கர்த்தரை நம்பும்போது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து, நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நீங்க எதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? எது வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லலாம், எதை கேட்டாலும் ஆர்டர் கொடுத்துருவாரா? அங்கதான் முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, நீங்க யாரை நோக்கி அமர்ந்து இருக்கணுமா? நீங்க அவரை நோக்கி அமர்ந்து இருக்கும் பொழுது நீங்க அவருக்கு சித்தம் இல்லாததான் பண்ண முடியாது. அவர் அங்கேயே போய் எல்லாத்தையும் விலகி காண்பித்து விடுவார். அவர் சித்தமில்லாத காரியத்தை நான் கேட்டு அவர் எனக்கு கொடுத்துருவாரு அப்படிலாம். அதுதான் முடிய சொல்ற சங்கீதக்காரர் முடிய சொல்றாரு, நீங்க எல்லாம் பண்ணணுமா? அவரை நோக்கி நீங்கள் அமர்ந்து இருக்கணுமா? அமர்ந்து இருக்கும் பொழுது நீங்க நம்புகிறது அவராலே வரும். யாரை நம்பும் பொழுது? தேவனை நம்பும் பொழுது. எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு? எதிர்காலத்துக்கு வச்சு எத்தனை காரியங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நம்ம போக வேண்டியது இருக்குது இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை இருக்குது, எவ்வளவு காரியம் நமக்கு கிடைக்கல, போல வரல, நமக்கு எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம இது நம்ம நம்ப நடக்கும், கிடைக்கும். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தான் நீங்க வந்திருக்கீங்க. பிரச்சனையோட நீங்க நான் இங்க வந்திருக்கேன், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு, விடுதலை தருவாரு நம்பி நம்பி வந்து சொல்லலையா? தெய்வம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், நோக்கி நீங்கள் அமர்ந்து இருக்க. நோக்கி அமர்ந்து, இங்க அமர்ந்து மட்டும் இல்லை, அவரை நோக்கி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்? அமர்ந்து இருக்கணும். நோக்கி பாருங்களேன். நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க நம்புகிறது ஒரு மாமை. அல்லேலூயா. அவர் நோக்கி நம்ம பார்க்கறதே இல்லை. ஏன்னா அது வேகமான உலகமா இருக்கு. காலையில எழுந்துக்கிட்டு அடிச்சு குடிச்சு கராட்டு ஓடி ஓடி அங்க போய் போய் ஒரு வாரம் விட்டுங்க மாட்டேன். ஏன்னா நீங்க ஒரு 10 மணிக்கு மேல போறீங்களே அப்படின்னு கிடையாது. நான் 7 மணிக்கு போனப்பெல்லாம் எனக்கு வேலையே நடக்கல. நான் 10 மணிக்கு போன வேலை எனக்கு எப்படி இல்லை. முதல்ல 2 மணி நேரம் சமூகத்துக்கு இருந்து நான் பண்றேன். உண்மை. அப்படி 4 மணிக்கு இருந்து ஓடுவேன், 5 மணிக்கு ஓடுவேன், டக்கு டக்கு ஓடுவேன். ஒரு உற்சாகமா இருக்கும் அங்க போய் வருவாங்க. ஆனா அதே தேவ சமூகத்துல நீங்க ஒரு 1 மணி நேரமாக நீங்க அதிகாரம் நீங்க காலையில அதிகாரிகள் 4 மணிக்கு எழுதுக்க முடியுதான்னு அப்படின்னு. ஆனாலும் 5 மணிக்கு 6 மணிக்கும் 7 மணிக்கும் நீங்க எழுந்து குளிச்சு சிகிச்சைக்கு ரெடி ஆகி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நீங்க தேவ சமூகத்துல நீங்க நின்று போனீங்கன்னா
அன்னைக்கு நடக்கிற அற்புத அடையாளங்கள் ஏராளம். அப்ப 4 மணிக்கு போனப்போ நடக்காத வேலை தேவ சமூகத்துல ஒரு 1 மணி நேரம் காத்திருந்து வார்த்தையை தியானிச்சு பாட்டு பாடி எப்பவுமே வேதம் வாசிக்க வெளியே போகல. அது ஐயா நீங்க சொல்லி கொடுத்தது. எப்போனாலும் என்ன பண்ணாங்க, வேதத்தை வாசிக்காம வெளியே வேதத்தை வாசிக்காம எவ்வளவு பெரிய காரியமோ புரிதமான காரியங்களா இருந்தா கூட வேதத்தை வாசிக்காம போது எல்லாம் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு அடக்கு. அப்படி நீங்க தேவன் சமூகத்துல நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்து நீங்க உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியாது. நமக்கு நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆனா நீங்க அங்க அமரும் பொழுது புது புது விஷயங்களை தேவன் உங்களுக்கு என்ன பண்றாரு, உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கான, உங்க வாழ்க்கையில இந்த தடைகள் நீங்குவதற்காக, நீங்க வாழ்க்கை இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக கூட அதற்கான வழிகளையும் ஆலோசனைகளையும் உங்களுக்கு அதற்கான ரூட்டை அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு சொல்றது மாத்திரமல்ல, எங்க நடைபெறுமோ அங்கேயும் கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நம்புகிறது அவராலே. அவர் எப்பொழுது வருவோம் அப்படின்னா அவர் நோக்கி அமர்ந்திருக்கும் போது. ஆமென். அல்லேலூயா. 2 சாமுவேல் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமா இருக்கிறார். முதல்ல பாருங்க, வார்த்தைக்கு முன்னாடியே ஒரு வழி உத்தமமானது சொல்லிட்டுதான் கடைசியில் சொல்றாரு, தம்மை நம்புகிறவருக்கு அவர் கேடகமா இருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு உத்தமம் ரொம்ப அவசியமானது. நாளை எதையும் கர்த்தரை நம்பிதான் உங்களுக்கு எல்லாருக்கும் கேடகமா இருப்பார்னா இல்ல. வழி உத்தமமானது. வழியில நடக்கிறவங்களுக்கு அவர் எப்படி இருக்க கேடகமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கேடகமா இருக்கிறார். புதிய ஏற்பாடுல கேடகம் அப்படின்றதுக்கு விசுவாசம் அப்படின்ற ஒரு பொருள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்து தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்க நம்புகிறது அவராலே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல எதையாவது பெற்றுக் கொள்ளக்கூட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தேவனிடத்துல என்ன பண்றோம்? விசுவாசிச்சதுனாலதான் நாம என்ன பண்ணிருக்கோம், இங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் இல்லையா? அவரை நம்பல. முதல்ல உலக பணக்காரர் எலான் மார்க்ஸ் தானே, உலக பணக்காரர் எலான் மார்க்ஸ் தான். ஒரு சின்ன ஒரு வார்த்தை பேசுறாரு. பிரார்த்தனை பண்ணுவதற்கு முன் நீங்கள் நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலியன்ஸ் சொல்றாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஏலியன்ஸா கூட இருந்தா கூட பாருங்க, பேச்சுகளுக்கு வாசியா இருந்தாலும் எல்லாரும் தேவங்களுக்கு எல்லாருக்கும் தேவன் தான் தேவன். ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு, நீங்க பிரார்த்தனை பண்ணுவதற்கு முன் நம்புங்கள். உலகத்திலே பெரிய பணக்காரர் ஒரு லட்சத்துக்கு 15 கோடி சொல்றாங்க. சம்பாதிக்கிறாரா? ஒரு லட்சத்துக்கு 15 கோடி தான் 2 லட்சம் பெரிய பணக்காரர் சொல்றாரு, நீங்க பிரார்த்தனை பண்ணுவதற்கு முன் நம்புங்கள். எனக்கு தெரியல, பட் நான் அந்த வார்த்தை நான் படிக்கும்போது டக்குன்னு இருக்கிற வார்த்தை உடச்சி அது வார்த்தை சொல்லலாம், மீது மட்டும் போகல. அப்படி கர்த்தரை நம்புங்கள். நம்புறத உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப விசுவாசித்தலை நம்பும் பொழுது வந்திருக்கிறவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் ஒரு வேலை இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நம்புங்கள். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், நம்பு கிடைக்கும், வரும், நம்பு. இல்ல அது இப்படி இருக்குது, இப்படி வராது, போவாதுன்னு பேசுவாங்க. நம்பு. முதல்ல நீ நம்புனாதான் என்ன பண்ண முடியும்? நம்பணும். முதல்ல நம்ப முடியும், நம்ம நம்பணும். அப்பதான் நம்ப முடியுமா நம்ப முடியாதான்னு தெரியும். கம்பியை வளைக்கணும் அப்படின்னா
இதை நம்ம நம்பணும். வளைக்க முடியாது, நம்ப முடியாது, குதிச்சு அப்படி வளைக்க போனாதான் உங்களுக்கு அந்த பலம் இருக்குதா இல்லையானே தெரியும். நல்லா நம்பணும். அப்படி நம்பும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? சந்தோஷத்தை தருவார், உங்களை தப்புவிப்பார். நம்புகிறவராலே ஒரு மாத்திரமே அவர் உங்களுக்கு துணைக்கும் கேடகமா இருப்பார். ஒரு நம்பிக்கை எப்போது என்ன பண்ணாரு? அவர் நம்பும் பொழுது ஒரு நம்பிக்கை வீண் போகாது. சொல்லி முடிக்கிற சங்கீதம் 118 பாருங்க. மனுஷனை நம்புகிறதை பார்க்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது. மனுஷன் மட்டும் நினைச்சுக்கிறீங்க. மனுஷன் உண்டு பண்ணினதை நம்புவதை அப்படி வாசிச்சு பாருங்க. மனுஷன் உண்டு பண்ணினதை நம்புவதை பார்க்கிறோம். அப்படி வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணிடும்? மனுஷன் உண்டு பண்ணதை பார்க்கிறோம், நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது. அதுதான் நம்ம 115 அந்த 2 சங்கீதம். இந்த தேவன் எங்கே கேட்கிறாங்க? எப்படி இருப்பாரு? இப்படி பாத்தீங்கன்னா புறஜாதிகள் சொல்வானே தேவன் போல் எங்கே இருக்கிறார். அப்போ அடுத்து சொல்றாரு, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறார். அப்ப பாருங்க, இக்கருக்கு வெளியே போன மனுஷோட கை வெளியமா இருக்குது, அவங்க வாய் பேசுறாரு. அப்படி தொடர்ச்சி என்ன பண்றாங்க? காலத்துல நடக்காது, பேசுறது, போகாது, வராது, எல்லாத்தையும் சொல்றாரு. ஏன் சொல்றாங்க? அப்படி தேவன் அப்படி இல்ல. தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், உங்களுக்குள்ளும் வீற்றிருக்கிறார், இங்கேயும் அவர் நம்ம இருக்காரு. அசல் ஆதாரம் இருக்குது அதுக்கெல்லாம் இல்லையா? உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பது வசன ஆதாரம். நீங்க கூடி இருக்கிறவங்க மத்தியில் வந்து இருக்கிறார் என்பது வசன ஆதாரம் இருக்கு. பரலோகத்தில் இருக்கிறார் என்பதற்கும் ஆதாரம் இருக்கு. ஆமென். அவர் இப்போ பிரத்யட்சமாய் அப்படி சிங்காசனத்தில் அமர்ந்து இருந்தா நீங்க யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறீங்களா? பிள்ளைங்க என்ன பண்ணியது கவனிப்பீங்களா? இல்ல அப்பதான் தலையை குடிஞ்சி திருப்பி நிறுத்தீங்களா? இல்ல அப்பதான் போன வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் பார்த்து இருப்போமா? யோசிச்சு பாருங்க. பல விசுவாசிக்கிறாங்க. 2-3 எங்க கூடியும் மத்தியில் வருவேன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் அதை கவனித்து கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை பயப்படுவார். அல்லேலூயா. பயப்படுவங்களுக்கு தான் ஒரு துணையும் கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கலாம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ இதை நம்புகிறவன் விழுவானா? ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் ஐஸ்வர்யத்தின் மேல் போட்டவன் தான் இல்லையா? முதல்ல நீ என்ன பண்ண, உனக்கு ஒரு பிச்சு நீ என்ன பண்ணிடு கொடுத்துட்டு நீ என்ன பண்ண எப்படி வாழ்ந்தாரு வந்தாண்ணா? அவன் அவரை நம்பல. எதை நம்பி இருந்திருக்கிறா? என்ன பண்ணிடுவானா? விழுந்துருவா. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் என்ன பண்ணுவான்? அதே கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யமா இருந்தா உங்களுக்கு அந்த வேதனையை கூட்டாது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. வேலையை செஞ்சா ஒரு பொருள் வரும், உண்மைதான். ஆனா அதுல தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த ஜீவன், தேவன் கொடுத்த பலன் அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த வேலையை செய்யும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. வேகமா நீதிமொழி 29:25. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வளர்க்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். வேலையை நல்லா செஞ்சாதான், யாரு நல்லா பண்ணாதான், இதை நம்ம சரியா செஞ்சாதான்
நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, அவருக்கு பயந்தாதான் என்ன பண்ண முடியும், உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த இடம், உயர்ந்த ஆல்மோஸ்ட் நல்ல டாப் மோஸ்டான இடங்கள் கிடைக்கும்னா மனுஷனுக்கு பயப்படாம கர்த்தருக்கு பயப்படக்கூடிய காரியத்தின் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க. மனுஷனுக்கு பயப்படுறதுக்கு பிரச்சனை தான் உண்டாகும். மனுஷன் வந்துடுவான், என்ன சொல்லுவான், என்ன பேசுவான், என்ன செய்துவான், பேசி கேட்டு 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 நம்ம வீடா போட்டுதான் ஜெபிக்க முடியறதில்லை, இதை வாசிக்க முடியறதில்லை, நிறைய ஆலயத்துக்கு வாழ்க்கை காரணம் நினைக்கிறேன். நம்ம பேச்சை கேட்டு கேட்டுதான் மனம் உடைந்து உடைந்து நமக்கு பாரமாகி கட்சியில் நம்ம என்ன பண்ண தள்ளப்பட்டு போயிட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவர் மாற்றுகிறார். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடலாம். நாசியிலே சுவாசத்தை ஊதினவரை நீங்க என்ன பண்ணணும்? யார நம்பணும்னா ஊதினவரை நம்பல, சுவாசம் எவ்வளவு போய் அடங்குச்சு அவனை நம்புற. இந்த காரியம் நமக்கு மாறி வந்திருக்கிற உங்களுக்கு புது நம்பிக்கை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்க. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்னா தேவன் சொல்றார், ஸ்திரீயே என் வார்த்தையை நம்பு. அல்லேலூயா. இயேசு எல்லா இடங்களிலும் திறந்து கொடுக்கும்படியாக காலம் வந்திருக்கிறது. வந்திருக்கிறவர்கள் இயேசுவின் வார்த்தையை நம்புங்கள். ரோமருக்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 குறித்து நம்புவதற்கு ஏதுமில்லாது இருக்கு. எந்த சாட்சியமே இல்லை. என்னடா நடக்கும், நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது. இவ்வளவு நாளா நம்ம இவ்வளவு பேர்த்தா இருக்கிறோம். எப்ப ஜனங்க இன்னும் உற்சாகம் ஆவாங்க, இப்ப ஜனங்க இன்னும் வார்த்தையோட ஓடி வருவாங்க. ஏதும் இல்லாது நம்பினான். ஆமென். அல்லேலூயா. 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 அவன் அதை நம்பினான். வந்திருக்கிறது இதையெல்லாம் மனுஷன் உண்டு பண்ணிட்டு மேல மனுஷன் மேல நம்பிக்கையா இருந்தா இன்னைக்கு அதை கைவிட்டு விட்டு நாங்க இருக்கும். நீங்கள் தேவனை நம்பப்படுது, கர்த்தரை நம்பப்படுது. நிச்சயமாக சொல்லுங்க, அவரிடத்திலே அமர்ந்து நீங்கள் காத்திருந்து அவரை நம்ப பொழுது அவராலே உங்களுக்கு எல்லாம் வரும் சொல்லி இருக்கிறேன். என்னோட ஒரு சொல்லு நினைச்சிட்டு இருந்த ஒரு எடுத்துக்காட்டா, முதல் 110 வசனத்துல அது அது நடக்காது, அது பேசாது, அது எதெல்லாம் சொன்னாங்களோ ஆரோனுக்கும் தேவனை செய்தார். அவர் தொட்டாரு, அவர் கூட பேசினாரு, அவர் கூட நடந்தாரு, அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா இக்கரை எதுவுமே செய்யாது, எதுவுமே பண்ணாது அப்படின்னு இருக்கும். ஆனா தேவன் எல்லாமே ஆதாரத்தை எல்லாவற்றையும் செஞ்சார். அவன் அவர் வார்த்தைய ஏவாள் தான் பண்ணல, நம்பல. யாருடைய வார்த்தையை நம்புறான்? நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு எதெல்லாம் வருமா, எல்லாம் நடக்குமா, எல்லாம் கிடைக்குமா? தேவன் சொல்றார், நம்பு. நம்புறது அவராலே வரும். மற்றவன் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம், மனுஷன் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம். நிச்சயமாக ஒரு உயர்ந்த ஸ்தானம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார். நிச்சயமாக உங்க பிள்ளைகளை கொடுப்பார். பிள்ளைகளோட வாழ்க்கையை நிச்சயமாக கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆரோக்கியமா எல்லா நிலைகளிலும் பிள்ளைகளும் நாமும் நம்ம ஆசீர்வாதம், நம்ம சபையும் மந்தை பெருமதை போல பெருக்கி 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 ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்துக்கு எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சபையா அந்த சபை
ஆமென். அல்லேலூயா. அது ஆசீர்வதிக்கப்படும்போது நாமெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. எல்லாமே தேவன் வார்த்தையை நம்பணும். மற்ற வார்த்தைகளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாளுக்கு கூட தேவனுடைய தியானித்து கிருபை செய்தார். எல்லா தெய்வம் என்ன சொன்னாங்க? எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்டீங்க என்ன சொன்னாலும் கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்புறேன்னா சொல்லு. யார நம்ப? யார நம்ப? ஏன்னா நமக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை அசாதாரணம். நான் செய்யறேன் நானே என் நம்பிக்கை யாரு அதுக்கு ஒரு சைட் சப்போர்ட். என் படிப்பு, என் வேலை, என் உலக தியானம், எது மேல நம்பிக்கை? எதை நான் நம்புறேன் அதிகமா? உண்டாக்கின தேவனை எதை நம்பிக்கை என் மேலதான் அதிகமா இருக்கு. தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை. ஏன்னா சொல்றாரு நீதிமொழிகள் 28:25 நினைக்கிறேன். பெருநெஞ்சன் வழக்கை எந்த அளவு செழிப்பு இருக்கு. 4 பேர் பார்த்து சிரிக்கிற அளவு சிரிப்பு தான். என்ன இல்ல செழிப்பு இல்ல. ஏன் எல்லாத்துக்கும் யாரையும் நம்புற? அவர் சொன்ன ஒரு காரியம் தான். ஆத்திக சுவாசம் உள்ள மனுஷன் என்ன பண்ணார்? தேவன் பேர்த்த நம்பிக்கையை வைத்து எந்த மனுஷன் பேர்ல நீ நம்பிக்கை வச்சா அப்பவே ஆசீர்வாதம் சாபம். தாயின் கருவுல இருந்து நம்ம தாய் எழுதி சொல்ல நட வயது வந்து அவனை காப்பாற்றுறேன்னு பார்ப்போம். எல்லா வஸ்துக்கும் எல்லாருமாக அப்படி இருக்கிறது முதல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். என்ன பண்ணணும்? நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் என்னை வெற்றி வச்சுறாரு. எனக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலையை நான் ஜெயிக்க எனக்கு விசுவாசம். பல பிரச்சனை இருக்கு. என்ன ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். சிறப்பான ஒரு ஊழியக்காரன் 2 Corinthians 1 அதிகாரம் 9, 10, 11. 2 Corinthians 1 அதிகாரம்